ஒரு வழங்கி இருந்தார்கள். இந்த வகையில ஒரு மனிதனை நேசம் கொள்வதாக இருந்தால் யாருக்காக நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நண்பராக்கிறோம். அது அல்லாவுக்காக இந்த நேசத்தை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாவுடைய நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை அப்துல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது அபூதாவுல உள்ள ஒரு செய்தியில பார்க்கிறோம். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறாரோ அல்லது அல்லாஹ்விற்காக வெறுக்கிறாரோ அல்லது அல்லாஹ்விற்காக கொடுக்கிறாரோ அல்லது அல்லாஹ்விற்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ அவர் ஈமானை முழுமைப்படுத்திக் கொண்டார், பூரணப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதரை நேசிக்கிறது, ஒருவோடு நான் நட்பு இருக்கிறேன், இவரை நான் தோழமை கொள்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக தான் இவரை நான் நேசிக்கிறேன், வேறு வேறு காரணங்கள் கிடையாது. சமூக அந்தஸ்து மிக்கவரா இருக்கிறார், நல்ல செல்வம் படைத்தவரா இருக்கிறார், பெரிய பணக்காரா இருக்கிறாரு, இவரோட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஏதாவது ஒரு பணம் தேவைன்னா இவரை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரு, காவல்துறை அதிகாரியா இருக்கிறார், ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய நண்பர்கள் சொன்னா நம்ம இமேஜ் எப்படி இருக்கும் சமூகத்துல, போகக்கூடிய ஒரு உயர் அதிகாரி இருக்கிறாரு என் நண்பர் தான், இப்படி என்ன செய்வது, உலகியல் நோக்கங்களுக்காக உலக லாபத்திற்காக நட்பு கொள்வதை விட இறைவனுடைய நேசத்தை கொள்வதற்காக நல்ல மனிதனாக இருக்கிறார், நற்பண்புகளை கொண்டிருக்கிறார், இரையற்றம் உடையவராக இருக்கிறார், அதனால் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறார். ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் வேறொரு ஊர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனை தேடி செல்கிறார். அல்லாஹ் என்ன, நபிகள் நாயகம் இந்த சம்பவத்தை சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், வானவரை மனித உருவில அந்த மனிதருக்கு அனுப்பி வைக்கிறான். வந்த வானவர் இடத்துல கேட்கிறார், நீங்க எங்க போறீங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரை தேடி நான் அவரை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இந்த வானவர் கேட்கிறார், ஏதாவது அவருக்கு நீங்க தர வேண்டி இருக்குதா, அல்லது அவர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, அதன் நிமித்தமாக நீங்கள் சந்திக்க செல்கிறீர்களா என்று கேட்டால், இல்ல இல்ல, நான் கண்ணியமிக்க சங்கைமிக்க அல்லாஹ்விற்காக அவரை நான் நேசிக்கிறேன், அதன் காரணமாக நான் அவரை சந்திக்க செல்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த மாணவர் அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் யாருக்காக அவரை நேசிக்கிறீர்களோ அவன் உங்களை நேசிக்கிறான். அவன் அல்லாஹ் உங்களை நீங்க யாருக்காக நேசிக்கிறேன்னு சொன்னீங்களோ அந்த இறைவன் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதை நான் சொல்றதுக்கு தான் நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு மாணவர் தான் நான் என்று அந்த மனிதருக்கு நற்செய்தி சொல்லிட்டு போனதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார். ஒரு ஊர்ல ஊருக்கு போய் சந்திக்கிறார், வேறு ஒரு ஊர்ல இருந்து தன்னுடைய நண்பரை சந்திக்க போறாரு. அப்ப மாணவர் அவரை சந்தித்து நீ என்ன காரணத்துக்கு போனன்னு கேட்டா, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏதாவது உலகியல் ரீதியான காரணங்களுக்காக சந்திக்க செல்கிறாய் என்று கேட்டால் அவர் என்ன செய்ய ஒரே காரணம் சொல்றாங்க, அல்லாவுக்காக அவர் நேசிக்கிறேன், அதனால் அவரை நான் சந்திக்க சொல்கிறேன் என்று சொல்லும் போது அந்த மாணவர் அவருக்கு நற்செய்தி சொல்றார், நீங்க யாருக்காக நேசிக்கிறீங்களோ அந்த இறைவன் உங்களை நேசிக்கிறான் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில நாள்ல அல்லாஹ் விசாரிக்கும் போது கடுமையான அந்த வெப்பம் சகிக்கக்கூடிய நாள்ல நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய அசுடை நிழல் மட்டும்தான் அன்றைக்கு இருக்கும், வேற எதுவுமே இருக்காது, கட்டிடங்களோ நிழல் தரக்கூடிய மரங்களோ எதுவுமே இருக்காது. அந்த நிழல் தரக்கூடிய அசுடைய நிழல் தரக்கூடிய நிலை தரக்கூடிய ஒரு 7 சாதாரண ஒரு சாதாரண என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் மீது நேசம் வைக்கிறது. எனக்காக நேசம் வைக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறீர்களா, பாருங்கள் உங்களுக்காக நான் நிலை தருகிறேன், அசுடைய நிழல் கொடுக்கிறேன், நல்லா அழைப்பாங்க. யாராவது எனக்காக நீங்க உலகத்தில் இருக்கும்போது எனக்காக நேசிச்சிருக்கீங்களே அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் இங்க வாங்க என்று அல்லாஹ் அழைப்பாங்க. இப்படி மறுமையில அசுடைய நிழல் கிடைக்கும் சாதாரண விஷயமா, ஒரு 7 சாதாரண மட்டும் தான் நம்ம மறுமையில சொர்க்கத்துக்கு போகிறோம், நரகத்துக்கு போகிறோம், எல்லாம் 2வது விஷயம். முதல்ல விசாரணையே உடனே நடக்காது, மனிதன் அவ்வளவு குழம்பும். நம்ம அந்த சம்பவங்கள் எல்லாம் விசாரணையினுடைய கடுமையை பற்றி நிறைய பயான்களை கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு கடுமை நிறைந்த நாள் சூரியன் மிக அருகாமையில கொண்டு நிறுத்தப்படும், உடல் முழுக்க வேர்வையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கு தகுந்தார் கொண்டு மூழ்கி கொண்டிருப்பார்கள். இப்படியாப்பட்ட சூழல்ல அல்லாஹ் முதல்ல விசாரணைக்கு கூட மாட்டாங்க. இந்த அளவுக்கு நபிமார்களே பயந்து நடுங்குகின்ற அளவுக்கு
எப்ப அல்லாஹ் விசாரணை போதும் இந்த இடத்துக்கு நடந்தது அவ்வளவு கடுமையான நாளாக அந்த விசாரணை நாள் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய அசுடைய நிழல் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கும். அதுல ஒரு 7 சாராருக்கு இடம் தருகிறார். அதுல ஒரு சாரார் யாருன்னு சொன்னால், உலகத்தில் நாம் ஒருத்தரை நேசித்திருப்போம், அனுபவித்திருப்போம். எதுக்காக? அல்லாஹ்வுக்காக அந்த மனிதனை நேசிக்கிறோம். இறைவனுக்காக உண்மையான நேசம் வைத்திருப்போம், அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டிருப்போம், அல்லது அல்லாஹ்வுக்காக ஒரு நட்பை எடுத்திருப்போம், ஒரு மனிதனை எடுத்திருப்போம், நட்பை புரிந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு இருக்கிறார் வைங்க, அவருக்கு அல்லாஹ் அசுடைய நிழலுக்கு கீழே இடம் தருகிறான் என்பதை சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்ப என்ன விளக்குது? இந்த உலகத்துல நம்ம நட்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நட்பு இறைவனுக்காக அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக என்று இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் போது அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுகிறோம் என்பதை நம்ம விளைவிக்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள ஒரு உவமையை சொல்றாங்க. ஒரு உதாரணத்தை அழகான முறையிலே காட்டுகிறாங்க. புகாரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்தி அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நல்ல நண்பனுக்குரிய உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவருடைய உதாரணம். கஸ்தூரி நறுமண பொருள் இல்லை, நல்ல நறுமணமிக்க ஒரு பொருள். நறுமணத்திற்காக அதை பயன்படுத்துவாங்க. ஒன்று, அதை நீங்க விலைக்கு வாங்கலாம், அல்லது அந்த நண்பர் என்ன செய்யலாம், உங்களுக்கு நண்பரை பரப்ப கொடுக்கலாம். பக்கத்தில் நின்னாலே நம்ம நண்பர் இருக்கிறார், ஒரு அத்தரை கடை வச்சிருக்கிறார், ஒரு ஷாப் வச்சிருக்கிறார், அவர் சந்திப்பதற்காக போகணும். இந்த கடையில போய் உட்கார்ந்து பேசணும். எப்படி இருக்கும்? கடைக்குள்ள போயிட்டு வந்துட்டோம்னாலே அங்கு பல வகைப்பட்ட வாசனை திரவியங்கள் அடுக்கி வச்சிருப்பாரு. உடனே டெஸ்ட் பண்ணி பாருங்க பாரு, அல்லது இலவசமா நமக்கு என்ன செய்வாரு, நம்ம சட்டைகள்ல அந்த வாசனை திரவியத்தை தடவி விடுவாரு. அல்லது நமக்கே ஒரு வாசனை பிடிச்சிட்டு காசு கொடுத்து நண்பர்களிடத்தில் சொல்லி அந்த வாசனை திரவியத்தை வாங்கணும். அதோடு வெளியே வரும்போது அந்த வாசனை திரவியத்தினுடைய நறுமணம் நம்மீது கலந்து கொண்டே இருக்கும். எப்ப கஸ்தூரி இருக்கக்கூடியவருடைய உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவருக்கு எப்படி அந்த நறுமணம் மிக்க பொருளை இருக்கக்கூடிய நண்பர்களிடத்துல ஒரு நட்பு வச்சிருக்கான அவனுக்கு எப்படி அந்த நறுமணம் கிடைத்து விடுமோ, அது நல்ல நட்புக்குரிய உதாரணம். நல்ல நண்பனோடு இருக்கிறான்னு வைங்க, அவன் கெட்ட வார்த்தை பேசல, ஆபாசமான வார்த்தைகளை பேச மாட்டோம், இன்னும் பேசுறதுக்கு வேலை கிடையாது, அப்படி பழகிடும். அதே மாதிரி தொழுகைக்கு நேரம் வந்து வைங்க, தொழுகைக்கு போகலாம் என்ற நேரத்துக்கு கூப்பிடுவான். கொஞ்சம் நேரம் வெளியே ஒரு டீ கடைக்கு போகலாம், இல்ல தொழுகைக்கூடிய நேரம் தொழுகையை முடிச்சுட்டு நம்ம போகலாம். புறம் பேசணும் வேணாம், புறம் பேச வேண்டாம் என்று தடுக்கக்கூடியவனாக இருப்பான். கெட்ட விஷயங்களை விட்டு நம்மை தடுக்கக்கூடியவனாக இருப்பான். நல்ல காரியங்களுக்கு நம்மை என்ன செய்வான், அழைத்து செல்லக்கூடியவனாக இருப்பான். அது யாருக்கு? அவர்கிட்ட உள்ள நல்ல குணங்களை நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிடும், யாரோடு நாம் பழக்கம் வைத்திருக்கிறோமோ அந்த நல்ல நண்பனுடைய பழக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்மை அறியாமல் நமக்கு வந்து. அதுவே கெட்ட நண்பனுடைய உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது என்ன உதாரணம்? ஒரு கொல்லனுக்குரிய உதாரணம். இரும்பு பட்டையில் இருக்கக்கூடிய கொல்லனுக்குரிய உதாரணம். அங்க எப்படி இருக்கும்? கறி பிடிச்சுட்டே இருக்கு, இந்த இடமே ஒரு இருட்டானது போய் கிடக்கும், எல்லா பக்கமும் ஒரே கறி புகை, ஒரு துர்வாடை வீசி கொண்டு இருக்கும். அது கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன போனா உங்களுடைய ஆடை அழுக்கா இருக்கும், அந்த நெருப்பு பட்டு உங்களுடைய ஆடை செஞ்சிடும், கோட்டையாக்கிடும், ஏதாவது ஒரு நெருப்பு தெரிஞ்ச அசம்பாவிதம் ஏற்படலாம். இது கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. கெட்ட நண்பன் சேர்ந்துக்கிட்டப்ப என்ன ஆகும், நான் புகைப்பிடிப்பேன், நீ 2 வாரத்துக்கு ஒரு கைப்பிடிப்பார்கள். இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல நம்ம செய்ய போறோம்? சும்மா ஒரு டைம் பாஸுக்கு செஞ்சு பாருங்க. என்ன செய்வாங்க, பிடிக்கணும் முக்காவாசி எப்படி பழகிறாங்க, இதெல்லாம் தேடி பழகவும் கிடையாது. புகைப்பிடிக்க கற்றுள்ளாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடியவர்கள் இந்த மாதிரி கெட்ட நண்பர்களோடு சமதாசம் சேர்ந்து அந்த சபையில போய் அமர்வுது. இவனுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஒரு 4 நாளைக்கு ஒரு 2 தடவை 3 தடவை போக போக சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, இவனை அறியாமலேயே அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒரு இடத்துல இருக்கு. அதுவே நல்ல நண்பனாக இருந்தால் அந்த பழக்க வழக்கம் இருக்காது. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அது பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், தோழர்கள் இருப்பாங்க, தோழிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி கணவனோடு பிரச்சனை, அதிக பெண்மணி போகணும்னாலும் தன்னுடைய தோழி, அல்லது மனைவியோட பிரச்சனை என்று ஒரு நண்பன் சொல்றான். நல்ல நண்பனாக இருந்தால் என்ன அறிவுரை சொல்லுவோம், அல்லது கெட்ட நண்பனாக இருந்தால் என்ன அறிவுரை சொல்லுவோம்? நல்ல நண்பனாக இருந்தா பொறுமையோடு, அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்கு,
குடும்ப வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். சகிப்புத்தன்மையோடு இருக்குமா? கெட்ட நண்பர்களாக இருந்தா என்ன செய்வாங்க? நம்மளே நிம்மதியா இல்ல, நானே மனைவி விட்டு கொடுத்துருக்கேன், நீ எப்படி நிம்மதியா? உள்ளுக்குள்ள சைத்தான் குணத்தை எண்ணங்கள் இருக்குல்ல, அது நண்பர்கள் பார்க்க மாட்டேன். ஆலோசனை எல்லாம் எப்படி இருக்கும்? மோசமான ஆலோசனைகள். பல பேருடைய குடும்ப வாழ்க்கை சீரழிவதற்கான காரணம் என்ன? நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் கொடுத்துட்டு மோசமான ஆலோசனைகளை முன்வைப்பது, தவறான வழிகாட்டுதல்களை சொல்லித் தருவது எங்கிருந்து வரும்? கெட்ட நண்பர்களுக்கு அந்த ஆலோசனைகள் வரும். கெட்ட நண்பர்களுக்கு வரக்கூடிய நீங்க பத்திரிகை செய்திகளை படிச்சு பாருங்க. கொலை செய்வோம், தனியா போய் செஞ்சிருப்பான். கொள்ளையடித்திருப்பான், தனியா போய் செஞ்சுதான் மாட்டியிருப்பான். பைக்ல போய் ஸ்நாக்கிங் பண்றாங்க, செயின் அத்துறாங்க, தனியா போய் செய்கிறார்கள். கள்ளக்காதல்ல கொலை நடக்குது, தனியா. அந்த பத்திரிகை செய்தியை படிச்சீங்கன்னா தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து இன்னாரை கொலை செய்தார், தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து கள்ளக்காதலியை கொலை செய்தார், தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து இந்த வங்கியில் கொள்ளையடித்தார்கள், தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நகைக்கடையை கொள்ளையடிக்க திட்டமிட்டார்கள், தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு இன்னென்ன காரியங்களை போதை பொருளை கடத்தலாம். இந்த விஷயத்துக்கு கெட்ட விஷயங்கள் பூரா நீங்க பத்திரிகை செய்திகளை படிச்சீங்கன்னா தனியா செஞ்சாலும் செய்தியே வராது. எல்லா இடத்துலயும் ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டு சேர்ந்து அந்த செயல்களை செஞ்சிருப்பாங்க. இந்த கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் அவர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி நம்ம பார்க்கணுமா இல்லையா? லைஃபே தொலைச்சிருவோம். கூட நம்ம சேராம இருக்கணும்னா எப்படி தப்பிச்சு பொழுது ஓடி இருக்கலாமே. சேர்ந்தோம் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தலைன்னு சொன்னா கடைசியில் ஜெயில போய் தப்பி இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கை தொலைக்கான முக்கிய காரணம் என்ன? கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தின் காரணத்தினால அவர்களுடைய வாழ்க்கை தொலைத்த செய்திகள் தினந்தோறும் பேசப்படுகின்ற செய்திகள் வலைதளம், சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கணும். அல்ல அப்படி திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட சொல்லிக்காட்டா, யா வைரத்தை லைத்தடி லமன் கஹிது புலாலன் கலீலா. மனிதர் நரகத்துக்குள்ள இருந்துட்டு குழம்புவாங்க. எப்படி குழம்புவாங்க? இந்த மனிதரை இன்னாரை தன் நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்துருக்காங்களா? நரகத்துக்குள்ள போயிடுவான். போயிட்டு அவன் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இந்த வந்ததுக்குண்டான காரணம் என்ன? இந்த மனிதனை இன்னாரை நான் நண்பனாக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க கூட. அதை இடத்துல அறிவு வந்துச்சு, அறிவுரையும் வந்துச்சு. அங்கிட்ட நல்ல மனிதர்கள் சில பேர் இந்த மனிதனோட சேராங்க, இவனோட கூட்டு வைக்காங்க, இவனுடைய நட்பு என்ன செய்ய குறித்து கொள், நல்ல பழக்க வழக்கோடையோடு சேரு, பள்ளிவாசலுக்கு நல்ல விஷயங்களுக்கு இருந்து அறிவுரை எனக்கு வந்தது. ஆனா என்ன செய்யல, இவனோடு சவகாசம் வந்து அதனால இன்றைக்கு இந்த நரக கடுமையில் அப்படிங்கிறது இல்லை. சில பேர் எப்படி இப்போ சில சூழ்நிலை எப்படியா இருக்கும், சொல்லக்கூடிய கருத்து சரியா இருக்குது, நல்ல விஷயத்துக்கு தானே போதும் செய்யறாங்க, நமக்கு நல்ல அறிவுரையை தானே சொல்லி கொடுக்குறாங்க என்று அவனுக்கு சுயபுத்தி இருந்தாலும் கூட கூட இருக்கக்கூடிய நட்பு இருக்குது. அது என்ன செய்யும்? அதெல்லாம் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். இதெல்லாம் முக்கியமா கேள்வி செய்து ஒரு சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது கூட அவன் சுயபுத்தியில சிந்தித்தாலும் கூட இருக்கக்கூடிய இந்த கெட்ட நண்பர்கள் என்ன செய்யறாங்க? அதை ஒரு கேள்வி பொருளாக கேள்வி கூட்டாக மாற்றி மார்க்கத்தை மாற்றி அவனுக்கு தான் வழிநடத்தோடு மட்டுமல்லாமல் அவனையும் சேர்த்து வழிநடத்தி நடந்து கொண்டிருவாங்க. அதான் அல்லா திருக்குறள், இந்த மனிதனை நான் நண்பனாக்கி கொள்ளாமல் நடந்திருக்க கூடாதா? எனக்கு அறிவுரை வந்துச்சு, எனக்கு நல்ல அறிவுரைகள் வந்து சேர்த்ததே, இவனை நண்பனாக்கி கொள்ளாமல் இருந்திருந்தால் நான் தப்பித்திருந்திருப்பேனே என்று அன்பு மனிதன் பழகுவான். இப்ப என்ன விளங்கணும்? உனக்கு நல்ல நண்பர்களே கிடைக்கலாம். சுத்தி முத்தி பார்த்தா எவ்வளவு பார்த்தாலும் அயோக்கியனா இருக்கலாம், மோசமானவனா இருக்கலாம், கெட்ட பழக்கமுடையவனாக இருக்கிறான். என்ன செஞ்சிடலாம்? தனிமை சிறந்தது. சுத்தி இருக்கிறவங்க மோசமானவனாக இருந்தால் நட்பே நமக்கு தேவை. நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களோடு சமகாசம் வைத்துக் கொள்ள வழியில் ஆயிரும். இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்பாக ஹிரா குகையில போய் தனிமையில போய் அமர்ந்தாங்களே, என்ன காரணம்? சுத்தி பிள்ளை வளர்க்கும், சுத்தி அனாச்சாரங்கள், உபச்சாரம், மது, எல்லா விதமான சமூக தீமைகளும் அந்த அரபு சமூகத்தில் கொதித்து கலந்தது, மூழ்கி கலந்தது. எங்கிட்டு திரும்ப முடியல, நல்ல மனிதர்களை எங்க பார்த்தாலும் பார்க்க முடியல. திரட்டில் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு கட்டத்தில் ஹிரா குகையில போய் தனிமையில போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த இப்ராஹிம் தான உம்மத்தன் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றாங்க. இப்ராஹிம் இருக்கிறாரே, இந்த ஒரு சமூகத்துக்கு நிகரானவராக இருந்தார். தனி மனிதர் தான், ஆனா அவர் ஒரு சமூகத்துக்கு நிகழ்ச்சாக சொல்றாங்க. சமூகத்துல போய் நீங்க இறைவனுக்கு இறை கற்பிக்காதீங்க, இன்னென்ன தீமைகளை செய்யாதீங்க, அது பெரும்பாலும் என்று போதனை செய்தால் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து வெளியில் இருக்கக்கூடிய யாருமே சமூகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருவிழா அறிவிக்கிறாங்க, அவர்களுடைய சிலைகளை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய திருவிழாக்களை அறிவித்தால் இப்ராஹிமை அழைக்கிறார்கள்.
அவர் என்ன செஞ்சுட்டாரு? ஒருத்தவங்க கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம ஒண்ணுதான் தனி நபரா இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் நோய் விட்டு இருக்கிறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு நோய்வாய் விட்டுக்கிறேன், என்ன தனிமையில விட்டுருக்கு அவர் சொல்லிட்டாரு, ஒதுக்கிட்டாரு. சுற்றி பார்க்கிறோம் நல்ல நண்பர்களே இல்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம்? தனிமையில் இருக்கிறது எவ்வளவு சிறந்தது. அப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம். இல்ல வேற வழி இல்லை, கூட இவன் தான் படிக்கலாம், என்னோட காலேஜ்ல இவன் தான் ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்துல உட்காந்துருக்கலாம், அல்லது நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவன் தான் இருக்கிறாரு, ஆனா நான் மோசமானவன் இருக்காங்க, வழி இல்லாம பழகிட்டு இருக்கேன்னு சொன்னோம்னா எங்க கொண்டு போய் அவங்க நிறுத்துவாங்க? மோசமான நிலையில நாளை மறுமையில் மிகப்பெரிய கை சேதப்பட்டவர்களாக கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. தனிமை எவ்வளவோ இருந்தது. தேர்ந்தெடுத்தா எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும்? நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். இறையற்றமுடையவர்களாக, நற்பண்பு உள்ளவர்களாக, அந்த மாதிரி நண்பர்களை நம் தேடி போய் கூட என்ன செய்யலாம்? எந்த இடத்துல தர மாட்டாங்க. அந்த போன்ற நண்பர்கள் எங்கு இருப்பார்களோ அவர்களோடு தேடி சென்று அவர்களோடு என்ன செய்யலாம்? நட்பு வைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் சிறந்த நட்பு என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. அதுதான் கஸ்தூரி உட்பவர்களுடைய உதாரணம் என்று நபிகள் நாயகம் சுட்டி காட்டுகிறார்கள். அதே மாதிரி நட்பு கொள்ளணும். நட்பு கொள்ளக்கூடிய விஷயத்துல முதல் விஷயம் என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனையும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாக நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தோம். ஒருவர் தீயவர் என்பதற்கு போதுமான விஷயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய முஸ்லிமான சகோதரனை அற்பமாக நினைப்பதை போதுமானதாகும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி முஸ்லிம்ல பாருங்க. நட்பு வைக்கிறது கூட சமூகத்தில் இருக்கிற அளவுகள் வச்சிருக்கான். பணக்காரனா இருக்கணும், சமூகத்தில் மிக்கவனா இருக்கணும். நீ என்னோட ஒரு காலத்துல நட்பு வச்சிருப்பான். இன்னைக்கு உங்களுடைய இதெல்லாம் மாறி இருக்கும். ஒரு கொஞ்சம் காசு பணம் வந்திருக்கும், அல்லது சமூகத்தில் பெரிய பொறுப்புகளுக்கு போயிருப்பாரு, அல்லது சாதாரண நிலையிலிருந்து ஏதாவது ஒரு அதிகார ரீதியான பொறுப்புகளுக்கு போயிருக்கலாம். அந்த நிலை வந்து என்ன செஞ்சுவான்? அவனை ஏற்கனவே நட்பு வைத்திருந்த தன்னுடைய நண்பனை அற்பமாக கருதுவான், பதச்சுவான். யாரோ தெரியாத இதெல்லாம் என்னுடைய தெரிஞ்சதை பாருங்க, இவர் என்னுடைய நீண்ட கால நண்பருமா, பெரிய அந்தஸ்துல உள்ளவர் பார்த்தாங்க, எனக்கு தெரியவே தெரிஞ்சுக்கிறது ஒரு கூட இந்த சந்திச்சிருப்பா, என்ன செய்வான்? அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர் அப்படிப்பாங்க. நீண்ட காலமா ஒருத்தர் பழக்கம் வச்சிருப்பான், சிறு வயதிலிருந்து பழக்கம் இருக்கும். ஒரு கட்டத்துல அவனுடைய சமூக நிலை மாறும் போது எப்படி ஆயிடும்? அவனை அற்புதமா நினைப்பது. அவனை சூழ்நிலை கடுமையா சொல்றாங்க. ஒரு கெட்டவன் என்பதற்கு அளவுகள் என்ன தெரியுமா? ஒரு மோசமானவன், தீயவன் என்பதற்கு அளவு போல இதனுடைய முஸ்லிமான சகோதரனை அற்பமாக நினைப்பது. கூட வச்சுட்டு சொன்னா நம்ம இமேஜ் என்ன வருது? இவன் கூட தன்னுடைய நண்பன் என்று சொன்னால் என்ன ஆகுது? இப்படி இருக்கிறாங்க சமூகத்தில். நண்பனை தேர்வு செய்ததுல கூட ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறோம், நினைச்சாலே என்ன? நீ தான் கெட்டவன், நீ தான் மோசமானவன், நீ தான் மனிதர்களில் தீயவன் என்பதற்குரிய அளவுகள் என்ற நபிகள் நாயகம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இதை நம்ம கருத்துல இதெல்லாம் அளவுகளை வைக்கக்கூடாது. இதை சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பணம், புகழ், அதிகாரம், சமூக அந்தஸ்து, இன்ன பிற விஷயங்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒருவரோடு நட்பு கொள்வதோ தோழமை கொள்வதோ இருக்கக்கூடாது. மாறாக நல்ல குணம் இருக்குதா, நற்பண்பு இருக்குதா, இறையச்சம் இருக்குதா, இதை வைத்துத்தான் என்ன செய்வோம்? ஒரு மனிதனோடு நட்பு கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த நட்பு, நல்ல நட்பு என்று நட்பில் தராங்க. தொடர்ச்சியாக அடுத்த